Hi guys, I'm Hannah. This is my YouTube channel and வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். க்ளவுட் ஏஞ்சலோட பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. பார்ட் 2ஓட ஸ்டோரியில் பார்ட் 1ஓட ஸ்டோரியில் முடிவில் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்மளோட ஜென்னா அவங்க வீட்டில் சடனாக இருக்கா. அதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. ஜென்னா எப்படி நம்ம 3 டேஸாக ஜென்னாவை காணோம் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம், ஆனால் சடனாக ஜென்னா நம்ம வீட்டில் இருக்கானே எப்படி அப்படின்ட்டு ஜென்னா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது பார்ட் 1ல் முடிஞ்சது. வாங்க நம்ம பார்ட் 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நம்மளோட ஜென்னா திடீர்னு ஜென்னா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்னா என்ன இங்கே இருக்கான், இவ்வளோ நாளும் நம்ம 3 டேஸாக அவன் எங்கே இருக்கான்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மிராக்கிளாக இங்கே தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜென்னாவை எல்லாரும் வேக்கப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜென்னாவை பார்க்கும்போது அவள் ரொம்ப ஒரு எனர்ஜி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது டாக்டருக்கு சீக்கிரமாக கால் பண்ணி ஜென்னாவை ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அவன் அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகுறான். இது நைட் நடந்தது. அப்புறம் மார்னிங் அப்புறம் ஜென்னா கொஞ்சம் வேக்கப் ஆகுறான். பக்கத்தில் எல்லாருமே அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவனை சுற்றி இருக்காங்க. ஸோ ஜென்னா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு 3 டேஸாக நீ எங்கே போன, 3 டேஸாக உன்னை நாங்கள் எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேக்கப் ஆகும்போது ஜென்னாக்கு எதுவுமே புரியல. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம 3 நாளாக நம்ம கடலில் தானே நம்ம தவிச்சிட்டு இருந்தோம், சடனாக நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஜென்னாக்கு புரியவே இல்லை. அப்படி இருந்தும் அவன் புரியாமல் அவனோட அம்மா அவனோட ஃபாதர் எல்லாரையுமே ஒரு வித்தியாசமாக அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜென்னாவோட அப்பாவோட நேம் குட்லக். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜென்னா பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக நம்மளுக்கு ஜென்னா கிடைச்சிட்டானே அதுவே போதும், தயவு செஞ்சு அவனை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னாவோட ரூம்ல இருந்து எல்லாருமே வெளியே போகிறாங்க. வெளியே போனதும் ஜென்னா என்ன பண்ணுறான், திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்னாச்சு, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் திங்க் பண்ணுறான். நம்மளை காப்பாற்றின அந்த மிஸ்டீரியஸான அந்த லேடி யார், ஆனால் அவனை ஒருத்தங்க காப்பாற்றிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் அவங்களோட லேடி அப்படிங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்களோட ஃபேஸ் எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இல்லை. சரி, இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள நான் பார்ப்பேன். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டீரியஸும் நான் நம்பினதே கிடையாது. ஆனால் இப்போ என்னை ஒருத்தங்க சேவ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு மிஸ்டீரியஸ் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவன் இருக்கான். அதுக்கப்புறம் ஜென்னா அப்புறம் எல்லாமே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான், மதியம் சாப்பிட்றதுக்காக கீழே போகிறான். ஜென்னா சாப்பிட்றான். ஆனாலும் சாப்பிடும்போது கூட அவனோட திங்கிங் எல்லாமே எங்கே இருக்குன்னா, யார் என்ன காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவன் லைட்டாக சாப்பிட்றான். இருந்தாலும் என்ன பண்ணுறான், அப்படியே சாப்பாடை கீழே வச்சுட்டு ஒழுங்காகவே சாப்பிடாம அவன் எழுந்து போகிறான். ஜென்னாவோட அம்மா கிரேஸ் சொல்கிறாங்க, ஜென்னா சாப்பிடு, ஏன் எழுந்துச்சிட்ட, உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஜென்னா அவங்களோட அம்மாவோட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவன் கவனிக்காமல் அகைன் அவனோட ரூமுக்கு கதவை சாத்திக்கிறான். கதவை சாத்திக்கிறான். அப்புறம் பெட்டில் உட்காந்துருந்து நம்மளை யார் காப்பாற்றினது, இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமே அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்பவும் அவன் ஆழமாக திங்க் பண்ணுறான். அவங்க நம்மளை டச் பண்ணாங்க அண்ட் அவங்க மேலேருந்து லைக் பறந்து வந்த மாதிரி இருந்தது. அண்ட் நானும் மேலே பறந்து போனேன். ஆனால் அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருந்து அவன் என்ன பண்ணுறான், அப்படியே போய் அது அப்படியே அவன் யோசிச்சு அப்படியே நைட் ஆகிடுது. நைட்டு ஒரு 7 o'clock ஆகுது. ஜென்னா பால்கனி பக்கத்தில் நிற்கிறான். பால்கனி பக்கத்தில் நின்றுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். வானத்தை பார்த்துட்டு யார் நம்மளை காப்பாற்றுனது அப்படி சொல்லிட்டு அவன் பால்கனியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே நம்மளோட ஜென் கிளவுடில் இருக்கிற நம்மளோட ஜென் மேலேருந்து கீழே பார்த்துட்டு இருக்கா. ஜென்னா என்ன திங்க் பண்ணுறா, என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது. ஆனால் மேலே இருக்க ஜென்னுக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாமே தெரியும். இதை மேலேருந்து பார்த்துட்டு ஜென் சிரிச்சுட்டே இருக்கா, நம்மளை பற்றி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு.
இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற கிளவுட் மதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜென் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து ஹியூமனை டச் பண்ணக்கூடாது, நீ ஹியூமனை டச் பண்ணினா உன்னோட பியூரிட்டி வந்து கம்மி ஆகிரும். ஸோ வந்து இப்போ நீ டச் பண்ணக்கூடாது, உனக்கான காலம் வரும்போது நீ கிளவுடில் இருந்து பூமிக்கு அனுப்பப்படுவ, அப்போ நீ என்னனாலும் நீ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உன்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீ கட்டுப்படுத்தி வைக்கணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க கிளவுட் மதர். ஆனா நம்ம ஜென் என்ன பண்றா, எதையுமே காதுல வாங்கிக்காம நம்ம ஜென்னா வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கிளவுட் மேல இருந்து நம்மளோட ஜென்னாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ நம்மளுடைய ஜென்னுக்கும் நம்மளுடைய ஜென்னாக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஆகுது. என்ன கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா, ஜென்னா வந்து என்ன ஃபீல் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஜென்னால யூகிக்க முடியுது. அண்ட் ஜென் வந்து என்ன திங்க் பண்றா, அவ வந்து எங்க இருக்கா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுடைய ஜென்னாவால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்மளுடைய ஜென்னா வந்து பால்கனில நின்று நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கான். மேலே பார்த்துட்டு இருக்கும் போது மேலே பார்த்து அவன் வந்து வானத்தை நோக்கி பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாரோ ஒருத்தங்க தான் என்னை நீங்க காப்பாத்துனீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா வந்து தூங்குறதுக்கு அவனோட இடத்துக்கு போறான், அவனோட பெட்டுக்கு போறான். அப்போ அவன் வந்து தூங்குறான். தூங்கும்போது நைட்டு அப்படி நேரங்கள் ஓடி போய் நைட்டு ஒரு 3 o'clock, மிட் நைட் 3 o'clock ஆகுது. 3 o'clock ஆகும்போது அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. என்ன ட்ரீம் வருதுன்னா, அவன் இதுக்கு முன்னாடி கடல்ல தத்தளிச்சிட்டு இருந்தால அதே ட்ரீம் வந்து அவனுக்கு வருது. அவன் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரியும், யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும், அவனை ரொம்ப ஒரு அன்பா அவனை வந்து அரவணைக்கிற மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு அழகான ட்ரீம் வருது. அப்போ வந்து அந்த ட்ரீமோட அவன் வந்து அவனோட கண்கள் வந்து கலங்குது. அண்ட் அவனோட கண்ல இருந்து கண்ணீர் வந்து வலிஞ்சு அவன் டக்குன்னு எழுந்துக்கிறான். எழுந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்றான். ஏன் ஜென்னா வந்து இவ்வளோ ஃபீல் பண்றான், இவ்வளோ அழுகுறான் அப்படின்னா, ஜென்னாவோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஜென்னா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. அவன் வந்து ஒரு ரிச் பர்சன், ரிச் ஃபேமிலியில இருந்து இருக்கிறவன். அவனோட அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அதே சமயம் அவங்க அம்மாவும் பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ பிஸ்னஸ் உமன். ஸோ வந்து 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம ஜென்னா. ஸோ பிறந்ததுல இருந்து அவன் வந்து ரொம்ப வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவனை சுற்றி வந்து அவனை பாதுகாக்கக்கூடிய மனுஷங்களும் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ரோபோவான லைஃப்ல தான் ஜென்னா வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவனுடைய ஆள் மனசுக்குள்ள யாராவது நமக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, யாராவது நம்மளை ஹக் பண்ண மாட்டாங்களா, நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லி ஒரு ஏங்குற டைப் அச்சஸெல்லாம் நம்மளுடைய ஜென் மாதிரி தான். ஜென் வந்து கிளவுடில் இருக்கிறா, நம்ம ஜென்னா வந்து பூமியில் இருக்கிறா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் அவங்க 2 பேருடைய மனசும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஜென்னா வந்து அப்படி ஒரு அன்புக்கு ஏங்கக்கூடிய ஒரு பர்சன். ஜென்னாவோட அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஜென்னாவோட அம்மாவோட நேம் வந்து மூன். அவங்களோட நேம் வந்து மூன். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவன் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு வீட்டுக்கு ரொம்ப ஆசையா வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ அவனோட ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படி வருது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ வந்து அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு அன்பும் இது வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால வந்து அவனுக்கு அவங்க அம்மாவோட பாசம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவோட நேம் வந்து என்னன்னா குட் லக். ஜென்னாவோட அப்பாவோட நேம் வந்து குட் லக், அவங்க அம்மா பேரு மூன். ஸோ வந்து குட் லக் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு சோகத்திலேயே அவர் ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு ஒர்க்குங்கும் போகிறது இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸையும் கவனிக்கிறது இல்லை. அப்படி ஒரு ரூம்ல தனிமையா இருந்துக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அவர் உடம்பு சரியில்லாமையும் போய் அவரால் பேரலைஸும் ஆயிடுச்சு, அவரால் எழுந்து நடக்க முடியாம ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம வரலாம்.
கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து யார் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து ஜென்னாவோட அம்மான்னு சொல்லியிருப்பேன் அப்படி தானே. அவங்க பேர் வந்து கிரேஸ். அவங்க வந்து யாருன்னா நம்ம ஜென்னாவோட ஸ்டெப் மதர், இரண்டாவது அம்மா. ஸோ வந்து அவங்க வந்து யாருன்னா நம்மளுடைய ஜென்னாவோட அப்பாவோட குட்லக்கை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து இரண்டாவது திருமணம் வந்து நம்ம குட்லக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இரண்டாவது திருமணம் வந்து நம்ம கிரேஸ் வந்து குட்லக்கை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கிரேஸ் வந்து ரொம்ப ஒரு இளமையான ஒரு பெண். கிட்டத்தட்ட நம்ம ஜென்னாவோட ஒரு 3 வயசு தான், 3 இல்லைன்னா 4 வயசு தான் அவங்களுக்கு அதிகம். ஆனால் நம்மளுடைய ஜென்னாவோட அப்பா ரொம்ப ஒரு வயசான ஒரு ஆள். அதனால நம்ம கிரேஸ் வந்து அவளுக்குன்னு ஒரு அஃபேர் கூட இருக்கு. அந்த அஃபேர் ஆன ஆள் பேர் வந்து யாரு அப்படின்னா ஓரன். ஸோ வந்து நம்மளுடைய கிரேஸுக்கும் ஒரு ஃபிசிக்கல் நீட் அண்ட் எல்லாமே வேணும். அது வந்து நம்ம ஓரன் கிட்ட இருந்தும் மணி எல்லாமே வந்து நம்மளுடைய ஜென்னாவோட அப்பா கிட்ட இருந்தும் வாங்கிப்பாங்க. ஸோ இதனால ஜென்னாவோட அப்பா வந்து பேசவும் முடியாது, பேரலைஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவனுக்கு அவனோட கரண்ட் லைஃப்ல ஜென்னாவோட அப்பா கிட்ட இருந்து நம்ம பேசினாலும் எந்த ஒரு ரிப்ளை எதுவுமே வராது. ஸோ அவரும் ஒரு சிவியரான ஒரு கண்டிஷன்ல இருக்காரு. அண்ட் ஸ்டெப் மதரா வரக்கூடிய அவங்க கிட்டயும் ஜென்னாவால எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்னாக்கு தெரியும். ஸோ இதனால யார்கிட்டயுமே எதுவுமே பேச மாட்டான். ஜென்னா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாவே வளர்ந்துட்டான். இது வந்து ஜென்னாவோட ஃப்ளாஷ்பேக். இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம வரலாம். இப்போ வந்து ஜென்னா வந்து ட்ரீம் எல்லாம் முடிஞ்சு இப்போ மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து ஜென்னா வந்து டேபிளுக்கு சாப்பிட்றதுக்கு வரான். அப்போ வந்து எல்லாருமே வந்து அவனை வந்து பார்க்குறாங்க, கிரேஸ் பார்க்குறாங்க. அண்ட் ஓரன் ஆல்சோ அங்கே தான் இருக்கான். ஓரன் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் ஓரன் வந்து அங்கே தான் இருக்கான். அண்ட் குட்லக் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் ஜென்னாவும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்து ஜென்னா வந்து என்ன பண்ணுறான், ஓகே டுடே வாட் டின்னர் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ வந்து என்னாச்சுன்னா, டின்னரா இன்னைக்கு என்ன கேட்குற கிரேஸ் சொல்கிறா, டின்னரா நீ இன்னைக்கு இது வந்து மார்னிங்ப்பா, நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், டின்னர் சொல்லி கேட்குற அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓ சாரி, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிஷ் கொடுங்க, ஏன்னா 3 or 4 days நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு இப்போ நல்லா பசிக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜாலி டைப்பாக பேசுகிறான். அப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், நம்ம ஜென்னா இப்படி பேசுகிறான், இப்படி கேரக்டர் கிடையாது அப்படி சொல்லிட்டு. குட்லக் வந்து அவனால் பேச முடியாததுனாலும் ஜென்னாவோட அப்பா பேச முடியாததுனாலும் அவர் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஹாப்பினஸா இருக்காங்க. நம்மளுடைய கிரேஸ் வந்து அஃபேர் வச்சிருந்தாலும் அவளுக்கு எந்த ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஜென்னாவை வந்து நம்ம வந்து வாழ விடக்கூடாது, அண்ட் அவனோட நிறைய பணத்தெல்லாம் நம்மளே வச்சுக்கணும், அந்த மாதிரியான எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது. அவ ரொம்ப நார்மலா வாழக்கூடியவ, ரொம்ப ஒரு இன்னசென்டான ஒரு ஆளு. வந்து மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்காத ஒரு பர்சன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஜென்னா என்ன பண்றான், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கார்ல ஏறி ஆஃபீஸ்க்கு அவன் ரீச் ஆகுறான். ஆஃபீஸ்லயும் நிறைய ஒர்க் எல்லாம் பார்க்குறான். ஆனால் இருந்தாலுமே வந்து அவனுக்கு ஒரு ஆசை, நம்மளை யாரு காப்பாத்தினாங்க அவங்கள கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்க என்னை தொட்ட அந்த பரிசம், அவங்களுடைய அந்த டச் பண்ண உணர்வு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ஹெவன் ஃபீலிங் எனக்கு கொடுத்தது. கண்டிப்பா அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் அவன் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபார்மா இருக்கிறான். அப்போ அவன் ஆஃபீஸ்க்குலாம் போயிடான், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் அன்னைக்கு நைட்டு திங்க் பண்ணிட்டு அகைன் அவன் பால்கனியில போய் பேசுறான். அவன் ஜென்னா வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் பால்கனியில போய் நம்ம பேசுறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பா அந்த என்னை காப்பாத்தின அவங்க வந்து கண்டிப்பா என்னை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவன் பால்கனில இருந்து பேசுறான். கண்டிப்பா ஒரு நாள் உங்களை நான் நேர்ல கண்டிப்பா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நினைச்சிட்டு அவன் தூங்குறதுக்காக போறான். எதுக்காக நம்ம தூங்கணும், கண்டிப்பா நம்ம வந்து அவங்களை நம்ம பார்த்தே ஆகணும். நான் எங்க பார்த்தேன் அவங்கள வந்து அந்த இடத்துலதான் நான் பார்த்தேன், கடலுக்கு நடுவுல தான் நான் பார்த்தேன். இப்போ அகைன் நான் அந்த கடலுக்கு நடுவுல நான் போனேன்னா அவங்கள நான் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, நாளைக்கு நான் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இப்போ
நாளைக்கு ஜென்னா வந்து அந்த கடலுக்கு போனானா, அந்த ஏஞ்சலை வந்து அவன் மீட் பண்ணானா அப்படிங்கிறத நம்ம 3வது பார்ட், கிளவுட் ஏஞ்சல் பார்ட் 3ல பார்க்கலாம். டடா.